என்ன இது கேஸ்ட் அயர்ன் தோசை தவாலாம் வைக்கிற இடத்துல பின்னாடி பைப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ஆர்வம் மாட்டுற இடம் தான். இதுக்கு ஒரு கதையே இருக்குது. எங்கள் வாஷிங் மிஷின் ஏரியாவில் தான் நாங்கள் இப்போ ஆர்வம் மாட்டியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வம் மாட்டுற அந்த இடத்துல வந்து தண்ணி சப்ளை கம்மியாக இருக்குது. கிச்சன்லையும் ஆர்வம் எங்கேயுமே செட் ஆகலை. அதனால் இந்த வாஷிங் மிஷின் ஏரியாவில் கொண்டு வந்து மாட்டியாச்சு. அதுக்கு எங்கள் ஆர்வ வேலை இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அவங்க ஆர்வோக்குன்னு கொடுத்துருக்க அந்த கிச்சன் கேபினெட்டில் வச்சாலும் டோர் ஓப்பன்லேயே வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம ஓன் ஹவுஸ் இல்லை, ரெண்டல் ஹவுஸ் தான். அதனால் டோரையும் கழட்டி வைக்க முடியாது. கிச்சனுக்கும் வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கும் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். நீங்கெல்லாம் கேட்பீங்க, என்ன இந்த ஆர்கனைசருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆர்வம் மாற்ற இடம் சும்மா வேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த தோசை தவா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் வச்சுட்டு இருக்கேன் கேபினெட்குள்ள. அதனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி ஒன்று மேலே ஒன்று கிடந்த என்னோட கேஸ்ட் அயர்ன்லாம் வந்து இப்போ ஒன்று ஒன்றா அழகாக அடுக்கி வச்சாச்சு. கூட ஒரு பாட்டிலும் பிளான்ட்டும் வச்சு நான் அந்த இடத்த செட் பண்ணிட்டேன். என்ன ஒரு கஷ்டம்னா, கிச்சனுக்கும் வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கும் நடந்து காலே வலிக்குது. ஏன்னா அவ்வளோ தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அதுக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் பார்க்கணும்.